நாம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாடிய எப்படியாவது வெளிய கொண்டு போணும்டா. ஆனா இவள இப்படியே கொண்டு போனா பெரிய பிரச்சனையாயிடும்டா. அதனால இந்த பாடிய நம்ம துண்டு துண்டா வெட்டி ஏதாவது கோணி பையில போட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்டா உன் புத்தி இவ்ளோ கொடூரமா யோசிக்குது? அந்த பொண்ணு உன்ன நம்பி தான் இங்க வந்தது. அந்த பொண்ணு எப்படி செத்ததுன்னு கூட உனக்கு தெரியாதுன்ற. நீ சொன்ன மாதிரி இவள துண்டு துண்டா கட் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது போட்டா கூட போலீஸ் உன்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன? இப்ப நம்ம சிட்டில தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்குடா. போலீஸ் உன்ன ஈஸியா புடிச்சிருவாங்க பாத்துக்கோ. ஆ. ஷோ! உன்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியவே வர முடியாதுடா. சாரிடா. என்ன விட்டுரு. அ. நீ இங்க என்ன வர சொல்லி ஃபோனும் பண்ணல. நான் உன்ன பார்க்க இங்க வரவும் இல்ல. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சரியா? இங்க நான் உன்ன பார்க்க வந்த விஷயத்த ஒரு கனவு மாரி மறந்துறேனா? ஒருவேள போலீஸ் உன்ன புடிச்சா கூட உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லிரணும். இனிமேல் நீ யாரோ, நான் யாரோ. சரியா? டேய் மச்சான் டேய் ப்ளீஸ்டா. விட்றா. டேய் சும்மா நீ தான்டா எனக்கு தேவையில்லாம என்ன ஏதாவது ஹெல்ப் பிரச்சனைல மாட்டி பண்ணணும் விடாத. ப்ளீஸ்டா. டேய் டேய் விட்றா. சொன்னா கைய கேளுடா. விட்றா. என்ன நான் தனியா கிளம்புறேன். விட்டு விட்றா. போகாதடா. டேய் 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 விடுன்னு மச்சான் சொல்றேன்ல. மச்சான் ப்ளீஸ்டா டேய். டேய் டேய் சொன்னா எங்க கேளுடா. அப்பாவுக்கு டேய் தெரிஞ்சா என்ன டேய் கொன்னே டேய் போட்டுருவாருடா. டேய் ப்ளீஸ்டா விட்றா. டேய். ஏதாவது ஒரு ஐடியா விட்றா பண்றா. நான் போணும். டேய் விட்றான்னு டேய் சொல்றேன்ல. ப்ளீஸ்டா டேய். டேய் என் லைஃபே டேய் போயிடும்டா விட்றா. டேய். டேய் டேய் மச்சான். டேய் விடுன்றேன்ல. டேய் 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 சாமி ப்ளீஸ்டா உன் டேய். டேய் சங்காத்தமே வேண்டாம்டா. டேய் டேய் மச்சான். ச்சே. ஷோ! வேற வழி இல்ல. நாமளே ஏதாவது பண்ண வேண்டியதுதான். என்னங்க இது? கையில கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? ஏய், என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன கொல்றதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ! ஏங்க எதுக்குங்க இப்ப அழுகுறீங்க? ஏங்க சொல்லுங்கங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையவே காப்பாத்திட்டீங்கங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என்னங்க? தேங்க்ஸ்ங்க. அ, உங்களுக்கு ஓகே தானே? நீங்க ஹாப்பியா இருந்தீங்கல்ல? ஆ, ஹாப்பி தான். சரிங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். மறுபடியும் எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டா என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? எனக்கு கால் பண்ணுங்க. நான் உடனே வந்துடுறேன். சரியா? சரி. அ, ஏங்க எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில கத்தியோட என் முன்னாடி வந்து நின்னீங்கல்ல? எதுக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தான். ஓகே. சரிங்க. டைம் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன். ஏங்க, எனக்கு கூட ஒரு டவுட்டு. என்ன சொல்லுங்க? ஏங்க, நீங்க ரொம்ப நேரமா அசையாம படுத்திருந்தீங்கல்ல, பார்த்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேங்க. அப்படியா? என்னமோ நான் தூங்குன விஷயமே நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். அசதியில அப்படியே தூங்கியிருப்பேன் போல இருக்குங்க. சரிங்க. நான் கிளம்புறேன். ம். அங்க தெரு முனையில ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க. சரிங்க. சரிங்க. போயிட்டு வரேன். வாங்க.